செய்திகள் தொடர்கின்றன. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து கோவை மாவட்ட தேமுதிக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கோவை மாநகர மாவட்ட தேமுதிக சார்பில் தமிழ்நாடு ஹோட்டல் முன்பு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தேமுதிக மாநில துணை செயலாளர் AR இளங்கோவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கேரள அரசு தொடர்ந்து தமிழக மக்களுக்கு பல்வேறு வகையில் தொந்தரவு கொடுத்து வருவதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கேரள அரசின் அத்துமீறலை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த உண்ணாவிரத போராட்டம் மிக பெரிய அளவிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த கோவை மாநகரத்திலே அதிகப்படியாக வாழ்கின்ற மக்களிலே 30% மக்கள் இங்கே கேரளத்தை சார்ந்த மக்கள் தான் இங்கே வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாநகராட்சியினுடைய துணை மேயரே கேரளத்தை சார்ந்தவர் தான் இங்கே துணை மேயராகவும் இருக்கிறார். இதையெல்லாம் கேரள அரசாங்கம் கவனத்தில் கொண்டு சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கட்ட இருக்கின்ற தடுப்பணையை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளரும் சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தினகரன், கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் தமிழ் முருகன் மற்றும் தேமுதிக மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நில மோசடி வழக்கு குறித்து ஒரு வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் சரத்குமாருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கை விசாரணை செய்த நீதிபதி சுப்பையா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். டி நகர் அபிபுல்லா சாலையில் அருகே தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கு சொந்தமான நிலம் உள்ளது. அந்த நிலத்தை உறுப்பினர்களின் அனுமதியின்றி தனியார் சினிமா நிறுவனம் ஒன்றிற்கு சரத்குமார் லீஸுக்கு விட்டார் என்பது குற்றச்சாட்டு. இதை கண்டித்து நடிகர் சங்க உறுப்பினர் பூச்சி முருகன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து வழக்கை விசாரணை செய்த நீதிபதி ஒரு வார காலத்திற்குள் சரத்குமார் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏனம் துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏனம் துப்பாக்கி சூடு குறித்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி சுதந்திரம் இந்த ஆணையை பிறப்பித்துள்ளார். விசாரணையில் காவல்துறையினர் காலதாமதம் செய்வதாகவும் வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய கோரியும் பாதிக்கப்பட்டவரின் மனைவி மச்சதுர்கா மனு தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரணை செய்த நீதிபதி சிபிஐக்கு மாற்ற உத்தரவு பிறப்பித்தார். மச்சதுர்கா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த மேற்படி 6 வழக்குகளையும் ஏனாம் போலீசார் விசாரிக்கக்கூடாது, இந்த வழக்குகள் அனைத்தும் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுதந்திரம் அவர்கள் ஏற்கனவே விசாரணையில் இருக்கும்போதே 2 கொலை வழக்குகளும் மாற்றப்பட்டுவிட்டன. மீதமுள்ள 4 கலவர வழக்குகளையும் சுமார் 1000 பேர் குற்றவாளிகளாக உள்ள கலவர வழக்கையும் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு கடந்த 26/6/2012 இந்த வழக்குகள் அனைத்தையும் சிபிஐக்கு 2 வாரத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஏனாம் போலீசுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். ஜனவரி மாதம் ஏனம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். இதனால் ஆவேசமடைந்த நிர்வாகம் காவல்துறையினரை விட்டு தடியடி நடத்தியது. ஆனால் கலவரம் கட்டுக்குள் வராததால் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் தொழிற்சங்க தலைவர் முரளி மனோகரன் படுகாயமுற்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டத்தில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை தடுக்க சுகாதாரத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவத் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்ற பெண் கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பரிசோதனை செய்ததில் அந்த பெண்ணுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது தெரியவந்தது. ஆனால் அவருக்கு சிகிச்சை சரிவர வழங்கப்படவில்லை என்று அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் நகரத்தில் உள்ள அரசு மருத்துவமனை ரொம்ப சீர்கெட்டு கிடக்குது. அது குப்பை கூடமாக நடந்துகிட்டு இருக்கு. அது உடனடியாக இந்த அரசு நிர்வாகம், சுகாதார நிர்வாகம் உடனடியாக தஞ்சாவூர் நகர மக்களுக்கு உடனடியாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தண்ணி சுகாதாரம் எல்லாமே சுத்தப்படுத்தி செய்யணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறோம். வானூர் அருகே கடையில் இட்லி சாப்பிட்ட 80 பேருக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சேமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாப்பாத்தி. இவர் தனது வீட்டில் டிஃபன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று காலை இவரது கடையில் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் இட்லி வாங்கி சாப்பிட்டனர்.
சிறிது நேரத்தில் ஜெயந்தி முருகப்பன், சதீஷ், பிரசன்னா உள்ளிட்ட 80 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் வானூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டது. போலீசார் விசாரணையில் இட்லி மாவில் பல்லி விழுந்திருப்பது தெரியவந்தது. காலையில பசங்களுக்கு இட்லி வாங்கி கொடுத்தேன். அதில் பல்லி இருந்தது சார். குழந்தை அதை ஓரமாக எடுத்து வச்சிருந்து நானா எடுத்து காட்டினேன் சார். அவங்க கிட்ட அவங்க பார்த்துட்டு கீழே தூக்கி போட்டாங்க சார். எல்லா பசங்களுமே மயக்கம் வந்து சார். நான் ரங்கநாதபுரம் வரைக்கும் இருந்து வந்து என் குழந்தைக்கு அங்கே மயக்கம் அடிச்சு வந்து சார். அதுக்கப்புறம் நான் வண்டியில் வந்தேன் சார். ரொம்ப அதிகமாயிடுச்சு. குழித்துறை நகராட்சி சார்பில் நடைபெறும் பொருட்காட்சியின் தொடக்க விழாவில் பங்கேற்பதற்கு எதிர்க்கட்சியினருக்கு அழைப்பு விடுக்கப்படாததால் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு நகராட்சி சார்பாக வாவு பலி பொருட்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 87வது வாவு பலி பொருட்காட்சி தொடக்க விழா நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்குவதாக இருந்தது. ஆனால் இந்த விழாவிற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நகராட்சி அழைக்காமல் புறக்கணித்துள்ளது. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து விளவங்கோடு வட்டாட்சியர் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. வாவுபலி பொருட்காட்சி இன்றைய தினம் துவக்க விழா நடைபெற இருக்கின்றது. இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் பொதுவாகவே புரோட்டோகால் ஒன்று இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்ற பகுதியில் உள்ள வார்டு கவுன்சிலருடைய பெயரை எந்த விதமான அழைப்புகளும் போடாமல் அவர்களை புறக்கணித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இதனால் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக பொருட்காட்சி விழா தொடங்கியது. எதிர்க்கட்சிகளின் இந்த போராட்டத்தால் மாவட்ட ஆட்சியரும் மற்ற அரசு அதிகாரிகளும் விழாவில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தாராபுரம் அருகே தனியார் பஞ்சு ஆலையில் பணியில் அமர்த்தப்பட்டிருந்த 4 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். தாராபுரம் பகுதிகளில் உள்ள பஞ்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியமர்த்தப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆணையர் விஜயகுமார் உத்தரவின் பேரில் தாராபுரம் பகுதிகளில் உள்ள பஞ்சாலைகளில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினார்கள். அப்போது ஒரு ஆலையில் பணியமர்த்தப்பட்டிருந்த 3 பெண் குழந்தைகள் உட்பட 4 பேர் மீட்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் தாராபுரம் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆணையர் விஜயகுமார் எச்சரித்துள்ளார். ஆச்சரியமானால் உண்மை. ஒரு சிறிய கண்ணாடி பெட்டிக்குள் ஒருவர் அல்லது 2 பேர் மூச்சடக்கி கை கால்களையும் மடக்கி வைத்து 1 நிமிடம் இருப்பதே கடினம். ஆனால் அதே பெட்டியில் 3 பேர் தங்கள் கை கால்களை மடக்கி 3 நிமிடம் வரை மூச்சடக்கி உள்ளே இருக்கும் ஆச்சரியமான காட்சியை பாருங்கள். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி அரையிறுதியில் ரோஜர் ஃபெடரர் ஜோகோவிச் மோதல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.